Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா types of valves. So இந்த வீடியோல valveனா என்ன அப்படிங்கறத பத்தியும் valveல இருக்கக்கூடிய types எத்தனை types of valve இருக்கு அப்படிங்கறத பத்தியும் valveனுடைய uses and applications பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வால்வ் பத்தியும் வால்வ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பத்தியும் வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பேசிக் பிரின்சிபல் பத்தியும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் பத்தி பார்க்கலாம். வால்வ்ஸ், வால்வ்னா என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட்னா என்ன, ஃப்ளோனா என்னன்றத பத்தி பார்க்கலாம். ஃப்ளூயிட் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா எனி சப்ஸ்டன்ஸ் தட் கேன் ஃப்ளோ, அதாவது ஃப்ளோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். இதுல எது அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லிக்யூட் அண்ட் கேசஸ். ஸோ லிக்யூட் அண்ட் கேசஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதால இதை ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ளூயிட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் பைப்பிங் சிஸ்டம். ஸோ பைப்பிங்கை யூஸ் பண்ணி தான் இந்த லிக்விடோ இல்ல கேஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ flow அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the movement of a fluid, அதாவது நம்ம fluid பார்த்தோம்ல, fluid அப்படிங்கிறது liquid or gases. flow அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த liquid gases இது அந்த ஒரு பைப் வழியா பர்டிகுலர் பைப் வழியா எவ்வளவு ரேட் அது flow ஆகுது அப்படின்றது தான் flow. so இது பார்த்தோம்னாக்கா the movement of a fluid through a pipe or conduit, it's the rate at which the fluid passes through a specific cross section of a pipe, typically measured in. இது பார்த்தோம்னாக்கா ஒரு பைப்பிங் சிஸ்டம் மூலமா அதனுடைய கிராஸ் செக்ஷன் வழியா அந்த ஃப்ளூயிட் எந்த ரேட்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் ஃப்ளோ. ஸோ இது எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னாக்கா வால்யூம் பெர் யூனிட் டைம், அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளவு மீட்டர் கியூப் அது ஃப்ளோ ஆகுது அப்படின்றதையும் வச்சியும், இன்னொன்னு பார்த்தோம்னாக்கா மாஸ் பெர் யூனிட் டைம், பர் செகண்டுக்கு எவ்வளவு மாஸ் எவ்வளவு கேஜி அது வழியா ஒரு கிராஸ் செக்ஷன் வழியா அது ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வச்சுதான் அதனுடைய ஃப்ளோ ரேட் கால்குலேட் பண்ணுவோம். சோ ஃப்ளூயிட் அப்படின்றது the any substance that can flow, flow அப்படின்றது the movement of a fluid through a pipe. so valves அதனோட explanation பார்த்தோம்னாக்கா a valve is a mechanical device that controls the flow and pressure of a fluid. fluid அப்படின்னு பார்த்தோம்னா liquids, gas or slurries இது எல்லாமே fluidல வந்துரும். சோ இந்த வால்வ் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ், அது இந்த ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா பை ஓப்பனிங், க்ளோசிங் ஆர் பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்டிவ் பேசேஜ்வேஸ். சோ அதை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த வால்வ்ஸ். Valves are crucial for regulating, directing and or isolating flow within the system. வால்வை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ ரெகுலேட் பண்றதுக்கும் அதை கைட் பண்றதுக்கும் அதை தனிமைப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்றதா இந்த வால்வ்ஸ். தமிழ்ல பார்த்தோம்னாக்கா வால்வ் என்பது திரவங்களின் ஓட்டத்தையும் அழுத்தத்தையும் பாதைகளை திறப்பதன் மூலமோ மூடுவதன் மூலமோ அல்லது பகுதியளவு தடுப்பதன் மூலமோ கட்டுப்படுத்தும் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இது ஒரு அமைப்புக்கு ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துதல், இயக்குதல் அல்லது தனிமைப்படுத்துவதற்கு வால்வுகள் அப்படின்றது முக்கிய பங்கு வகிக்குது. சோ இதான் வால்வ்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன். சோ வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வால்வ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பத்தியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் பார்த்தோம். சோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஓரலா பார்க்கலாம். சோ இதுதான் பாடி, நடுவில் இருக்கிறது டிஸ்க். இந்த டிஸ்கையும் பாடியும் கனெக்ட் பண்றதுதான் இந்த சீட்ன்ற ஏரியா. சோ இந்த டிஸ்க் கூட பார்த்தோம்னாக்கா நமக்கு ஸ்டெம் கனெக்ட் ஆகி அது ஆக்சுவேட்டர் கூட லிங்க் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த பேக்கிங் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வெளியே லீக் ஆகாம அரெஸ்ட் பண்றதா இந்த பேக்கிங் உடைய ஒர்க். சோ இப்ப பார்த்தோம்னாக்கா இந்த ஏரியா தான் பாடியில இருக்கக்கூடிய இந்த ஏரியா ஃப்ளோ போர், அதாவது ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த போர் தான் ஃப்ளோ போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஒரு சைடு வழியா இன்லெட் இன்னொரு சைடு வழியா அவுட்லெட் போகும். சோ அதை நம்ம இந்த டிஸ்கை வச்சு டிஸ்கினுடைய பொசிஷனை வச்சு நம்ம இந்த ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுவோம். சோ இந்த டிஸ்க் நம்மளுடைய ஸ்டெம் கூட கனெக்ட் ஆகி ஆக்சுவேட்டர் கூட இருக்கும். சோ இதை ஓபன் பண்ணும்போது நமக்கு டிஸ்க் ஓபன் ஆகி இதுல கேப் கிடைக்கும். அந்த கேப் மூலமா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ போர்ல ஃப்ளோ ஆகும். இன்கேஸ் டிஸ்க் ஃபுல்லா லாக்ல இருந்துச்சுனாக்கா நம்மளோட ஃப்ளூயிட் ஃப்ளோ இங்க ஸ்டாப் ஆகி ஃப்ளோ ஆகுறது ஃபுல்லா அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம்னாக்கா ஆக்சுவேட்டர் மூலயமா நம்ம இதை வந்து சுத்தும் போது அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெம் மூலயமா இந்த டிஸ்க் வந்து ஆப்ரேட் ஆகி ஃப்ளோகோருக்கும் அதாவது பாடிக்கும் இந்த டிஸ்க்குக்கும் உள்ள கான்டாக்டை பொறுத்து அதனுடைய ஃப்ளோ அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்படுது. இதான் வந்து வால்வ்ஸினுடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ டைப்ஸ் ஆஃப் வால்வ் அப்படின்றத வந்து எதை வச்சு டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜெனரலி 4 மெத்தட்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் ஃப்ளோ த்ரூ எ வால்வ். ஸோ ஒரு வால்வ் இருக்குனாக்கா வால்வுடைய பேசிக் டெர்ம்ஸ் பத்தி நம்ம முன்னாடி வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்கினுடைய டைப்பை பொறுத்து தான் மோஸ்ட்லி அந்த வால்வுடைய நேம் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஸோ அதுக்கு வந்து மேஜரா பார்த்தோம்னாக்கா 4 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூவ் எ டிஸ்க் ஆர் பிளக் இன்டு ஆர் அகைன்ஸ்ட் அண்ட் ஆரிஃபைஸ். ஸோ அதுல டிஸ்க் மூவ் ஆகுறது அந்த பிளக் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோப் ஆர் நீடில் டைப் அதை வச்சு. செகண்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ஸ்லைட் எ பிளாட் சிலிண்டரிக்கல் ஆர் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அக்ராஸ் அண்ட் ஆரிஃபைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா கேட்டு பிளக் இதை வச்சு வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா rotate a disc or ellipse about a shaft extending across the diameter of an orifice. இது பார்த்தோம்னாக்கா பட்டர்ஃப்ளை ஆர் பால் வால்வ்னு சொல்லிட்டு இதை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா மூவ் எ ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல் into the flow passage. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயஃபார்ம் அண்ட் பிஞ்ச் வால்வ்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி மேக்சிமம் பார்த்தா இந்த 4 மேஜர் ரீசனை பேஸ் பண்ணி தான் வந்து வால்வினுடைய டைப்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒரு டைப் பத்தியுமே நம்ம வந்து பிரீஃபா வந்து பார்க்கலாம். ஸோ ஈச் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் ஃப்ளோ ஹேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் that makes it the best choice for given application of function. ஸோ நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுடைய அப்ளிகேஷனை பொறுத்து நமக்கு எந்த டைப் ஆஃப் வால்வை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ஒர்க் வந்து எஃபிஷியண்டா இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் வால்வ் அப்படின்றது வந்து பேசிக்கா இதை பேஸ் பண்ணி தான் வந்து அதனுடைய டைப்ஸை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ மெயினா இருக்கக்கூடிய வால்வுடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க நம்ம பாக்குறது வந்து ஒரு 22 டைப்ஸ் பத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து குளோப் வால்வு, நெக்ஸ்ட் கேட் வால்வ், பெல்லோ சீல் வால்வ், stem leak off valve, diaphragm valve, ball valve, needle valve, throttle valve, control valve, angle valve, three-way valve, butterfly valve, check valve, spring loaded safety or relief valve, pilot safety or relief valve, foot valve, cock valve, pressure reducing valve, pneumatic valve, motor operated valve, solenoid valve and extension stem operating valve சொல்லிட்டு 22 டைப் இருக்கு. சோ இது ஒவ்வொன்றை பத்தின ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குளோப் வால்வ். இது பார்த்தோம்னாக்கா a linear motion valve used to stop, start and regulate the fluid flow. சோ நம்மளுடைய fluid flow வந்து ஒரு லீனியரா போகுது அப்படின்னாக்கா அந்த flow வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கும் அந்த ஃப்ளூயிட வந்து ரெகுலேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வால்வ் தான் வந்து இந்த குளோப் வால்வு. தி பர்பெண்டிகுலர் மூவ்மெண்ட் ஆஃப் எ டிஸ்க் அவே ஃப்ரம் த சீட். சோ நமக்கு வந்து குளோப் வால்வினுடைய கிராஸ்கட் செக்ஷன் இப்படிதான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடு வழியா வந்து ஃப்ளூயிட் பிரஷர் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இன்லெட் ஆகுது, இது வந்து அவுட்லெட் ஆகுது. சோ நடுவில் இருக்கிறதா வந்து இந்த வால்வ் பிளக். இந்த பிளக் வந்து இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய இதுக்கு வந்து இந்த டைரக்ஷனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா மூவ் ஆகி நமக்கு இதனுடைய ஃப்ளோ ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சோ இது இந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றது தான் வந்து குளோப் வால்வு. The disc and seat rings to gradually close as the valve is closed. So இந்த வால்வு பிளக்கும் இந்த சீட் ஏரியாவும் வந்து ஃபுல்லா வந்து கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா வால்வ் வந்து க்ளோஸ்ல இருக்கும். சோ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்கோ அதை பொறுத்து அந்த ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோ அப்படின்றது வந்து அமையுது. A good throttling ability which permits its use in regulating flow, both stopping and starting fluid flow and for regulating flow. So நம்ம fluid flow வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கும் அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற அந்த 3 அப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல நம்ம இந்த குளோப் வால்வ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் வந்து நம்ம வந்து எஃபிஷியண்டா எடுத்துக்கலாம். குளோப் வால்வுடைய சிம்பல் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதான் வந்து குளோப் வால்வுடைய சிம்பல்.
ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆக்சுவேட்டர் மூலயமா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெம்மு மூலயமா அதில் லாஸ்ட்டாக லிங்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய வால்வு பிளக் வந்து அப் அண்ட் டவுன் மோஷனில் போகுது. ஸோ அப்படி போகும்போது அந்த வால்வு பிளக் வந்து இந்த சீட்டிங் ஏரியா, இதான் வந்து வால்வு சீட் ஏரியா, இது கூட எந்த அளவுக்கு கான்டாக்ட்ல இருக்கோ அதை பொறுத்து தான் ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்படுது. செகண்ட் ஒன் வந்து கேட் வால்வ். கேட் வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ல கேட் வால்வுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். A linear motion valve used to start or stop fluid flow does not regulate or throttle flow. ஸோ கேட் வால்வ் அப்படின்றது வந்து அதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க. கேட் அப்படின்றது வந்து ஓப்பன் க்ளோஸ். ஸோ நம்ம ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஓப்பன் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் இந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேட் வால்வ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வால்வ் யூஸ் பண்றது மூலயமா நம்ம அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ண முடியாது. குளோப் வால்வ்ல வந்து அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஒன்னு ஆன் பண்ணலாம், இல்ல வந்து ஆஃப் பண்ணலாம். அதாவது ஸ்டார்ட் ஸ்டாப் ரெண்டு ஆபரேஷன் மட்டும் தான் இதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ virtually no resistance to flow when the valve is open. The valve is fully closed. A disc to seal rings contact surface exists for 360 degree. The proper mating of a disc to the seal ring, no leakage occurs across the disc when the gate valve is closed. ஸோ நமக்கு இந்த நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிஸ்க் வந்து அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த பாடி கூட 360 டிகிரிமே வந்து ஃபுல்லா கான்டாக்ட் ஆகி தான் அரெஸ்ட் ஆகி இந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணும். சப்போஸ் நம்ம அதை ஓப்பன் பண்றோம் அப்படின்னாக்கா அதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதான் வந்து கேட் வால்வ். இதுல வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டாப், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டு ஆபரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரெகுலேட் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. ஸோ கேட் வால்வுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னாக்கா லோ ப்ரெஷர் ட்ராப் வென் ஃபுல்லி ஓப்பன். ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கும்போது ப்ரெஷர் ட்ராப் அப்படின்றது வந்து லோவா இருக்கும். குட் ஃபார் ஃபுல் ஷட் ஆஃப். ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். ஒர்க்ஸ் இன் போத் ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ இருந்தாலும் அதுல வந்து ஒர்க் ஆகும். டியூரபிள் ஃபார் ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் சர்வீஸ். ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு கேட் வால்வை யூஸ் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னாக்கா நாட் சூட்டபிள் ஃபார் த்ராட்லிங் அப்ளிகேஷன். த்ராட்லிங் பண்றதுக்கு நம்ம இந்த வால்வ் வந்து யூஸ் பண்ண முடியாது. வைப்ரேஷன் இந்த பார்ஷியலி ஓப்பன் ஸ்டேட். அதாவது பார்ஷியலி ஓப்பன்ல இருந்துச்சுனாக்கா இதுல வந்து வைப்ரேஷன் வந்து அக்கர் ஆகும். சீட் அண்ட் டிஸ்க் வியர் தென் ஏ குளோப் வால்வ். குளோப் வால்வை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து சீட் டிஸ்க் வியரபிள் வந்து அதிகமா இருக்கும். லாப்பிங் அண்ட் கிரைண்டிங் ஆர் ஜெனரலி மோர் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் வால்வ்ல லாப்பிங் பண்றது கிரைண்டிங் பண்றது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒர்க். அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாட்டர் சப்ளை பைப்லைன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் பிளான்ட்ஸ், பவர் பிளான்ட்ஸ், ஷிப் பில்டிங் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து கேட் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். மேஜரா நம்ம வந்து டே பை டே லைஃப்ல வந்து எல்லா ஊர்லயுமே வந்து வாட்டர் டேங்க் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு பார்த்தோம்னாக்கா வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வால்வ் தான் வந்து கேட் வால்வ். ஸோ அதை யூஸ் பண்ணி பைப்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோவை வந்து ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றதா இந்த கேட் வால்வ். தேர்ட் ஒன் வந்து பெல்லோ சீல் வால்வ். பெல்லோ சீல் வால்வுடைய ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். Bellow cartridge is welded to both the valve bonnet and the valve stem to avoid leakage. அதாவது பெல்லோ கேட்ரிட்ஜ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பெல்லோ ஷேப்ல இருக்கிறது. ஸோ அது நமக்கு வந்து ஒரு வளையம் மாதிரி இருக்கும். இதை வந்து வால்வ் போனட் அண்ட் வால்வ் ஸ்டெம் ரெண்டுத்துலயுமே வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வெல்ட் அடிச்ச மாதிரி ஒரு ஜாயினிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டு அவாய்ட் லீக்கேஜ். ஸோ ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கும்போது அந்த ஃப்ளூயிட் வந்து வெளியே லீக் ஆகாம இந்த பெல்லோஸ் அப்படின்றத வந்து அரெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த பெல்லோஸ் அப்படின்றத வந்து இதுல வந்து வெல்ட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பெல்லோஸ் யூஸ் பண்றதால இதனுடைய பேர் வந்து பெல்லோஸ் சீல் வால்வ். The bellow contracts and expand as the stem move up and down. Since the bellow is in tight contact of stem, therefore there is no chance of leakage. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டெம் வந்து மேலே கீழே வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது இந்த பெல்லோ செட்டப் இருக்கிறதால இது மூலயமா லீக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே போகாம அரெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றதா இந்த பெல்லோ சீல் வால்வ்ஸ். இதோடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன் லீக் ப்ரூஃப் சிஸ்டம்.
ஸோ லீக்கே இல்லாத இடத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், வால் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துலலாம் வந்து லீக்கே இருக்கக்கூடாதுன்ற இடத்துலலாம் பெல்லோ சீல் டைப் வால் வந்து யூஸ் பண்ணலாம். ஹீட் டிரான்ஸ்ஃபர் மீடியா, வேக்கம், அல்ட்ரா ஹை வேக்கம், ஹைலி ஹசார்டஸ் ஃபியூவல் அந்த ஃப்ளூயிட்ஸ், நியூக்ளியர் பிளான்ட், ஹெவி வாட்டர் பிளான்ட், காஸ்ட்லி ஃப்ளூயிட்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பெல்லோஸ் சீல் வால்வை யூஸ் பண்றது மூலயமா லீக்கேஜ் அப்படின்றது வந்து அங்க வந்து ரொம்ப வந்து குறைக்கப்படுது. இல்ல லீக்கேஜே இருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துலயுமே வந்து பெல்லோ சீல் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ். ஸோ அதனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா பார்த்தோம்னாக்கா ஹை பிரஷர் ஏரியா ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வால்வ்ஸ் ஆர் டு லீக் அண்டர் ஹை பிரஷர் கண்டிஷன்ஸ் the leak through their stem. ஸோ இப்போ வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த ஃப்ளூயிடுன்றது வந்து ஃப்ளோ ஆகும்பொழுது அதனுடைய ப்ரெஷர் லெவல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ சப்போஸ் அதனுடைய அந்த க்ளோஸ்டு சிஸ்டம் பைப்பிங் சிஸ்டம்ல ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப ஹையா போயிடுச்சு அப்படின்னாக்கா அதுல வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதால அதனுடைய ஃப்ளூயிட் வந்து ஹை ப்ரெஷர்ல போகுது, அதுல வந்து பர்டிகுலர் லிமிட்டட் ப்ரெஷர் மட்டும்தான் போற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அதுல வந்து ஹை லெவல்ல போகுது அப்படின்றப்போ வால்வ்ல வந்து சைட்ல வந்து ஒரு லீக் ஆஃப் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு ஏரியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓப்பன் ஆகி எக்ஸஸா இருக்கிற ப்ரெஷர் ஃப்ளூயிட் எல்லாமே வந்து அது வழியா லீக் ஆஃப் ஆகி சம்ப்ல போய் வந்து கலெக்ட் ஆயிடும். ஸோ லீக்கேஜஸ் ஆர் பம்ப்டு டு சம்ப்ஸ் ஆர் டேங்க். The water is collected is directly towards sump. Flow rate can be established and monitored during the plant operation. ஸோ அந்த ப்ரெஷரினுடைய அந்த ஃப்ளூயிடினுடைய ப்ரெஷர் வந்து ஹை லெவல்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து லீக் ஆஃப் ஆகி சம்ப்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். இன்கேஸ் அதனுடைய ப்ரெஷர் ரேட் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகாம ஹையா போச்சு அப்படின்னாக்கா அதனுடைய பைப்பிங் சிஸ்டம்ல அந்த ப்ரெஷருடைய கெப்பாசிட்டியை தாண்டி போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான முக்கியமான நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த மாதிரி சென்சிபிளான ஏரியாஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் யூஸ் பண்றது மூலயமா ஃப்ளூயிடனுடைய ப்ரெஷர் ரேட்டையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து டயஃப்ராம் வால்வ். டயஃப்ராம் வால்வுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேல வந்து பார்த்தோம்னா நமக்கு சூளை மாதிரி ஒரு ஷேப் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் வந்து டயஃப்ராம் டைப் வால்வுடைய ரெப்ரசன்டேஷன் சிம்பிள். A linear motion valve to start, regulate and stop fluid flow. ஸோ டயஃப்ராம் வால்வை யூஸ் பண்ணி ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் ரெகுலேட் கண்ட்ரோல் பண்ணலாம். The name is derived from its flexible disc which mates with the seat location in the open area at the top of the valve body to form a seal. ஸோ டயஃப்ராம் அப்படின்றது இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதை வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய ஸ்டெம் மூலயமா நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்டெம் இறங்க இறங்க நம்மளுடைய டயஃப்ராம் வந்து பிளெக்சிபிளா இருக்கிறதால இது மேல வந்து பார்த்துருக்கிறது வந்து கீழே வந்து நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகி கீழே இந்த ஃப்ளோபோரை வந்து க்ளோஸ் பண்ணி நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்டு டு ஹேண்ட்லிங் ஆஃப் கரோசிவ் ஃப்ளூயிட்ஸ், fibrous slurries, radioactive fluids or other fluids that must remain free from contaminants. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளூயிட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ரப்பர் லைன் டயஃப்ராம் வால்வ்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல இந்த ஏரியா தான் வந்து டயஃப்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ஆக்சுவேட்டர் மூலயமா சுத்தும் போது ஸ்டெம் கூட ஸ்டெம் மூலயமா அட்டாச் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து ஆப்ரேட் ஆகி இந்த டயஃப்ராமை வந்து இந்த மாதிரி கீழ் நோக்கி அழுத்தும். அப்படி கீழே நோக்கி இப்படி வரும்போது பெண்ட் ஆயிட்டு அது இந்த மேல இருக்கக்கூடிய இந்த சீடிங் ஏரியால வந்து அது வந்து லாக் ஆகும்போது நமக்கு அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இதனுடைய பர்பஸ் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுதான் இந்த டயஃப்ராம் வால்வ். சிக்ஸ்த் ஒன் வந்து பால் வால்வ். பால் வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நடுவில் வந்து ஒரு பால் மாதிரி ஒரு ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னாக்கா a rotational motion valve that uses a ball shaped disc to stop or start the fluid flow. ஸோ இதுல சென்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வந்து நமக்கு வந்து ஒரு பால் ஷேப்ல இருக்கிறதால இது வந்து பால் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
The valve handle is turned to open the valve. The ball rotates to a point where the holes through the ball is in line with the valve body inlet and outlet. The valve is shut, the ball is rotated, and the hole is perpendicular to the flow opening of the valve body and the flow is stopped. ஸோ நமக்கு அந்த வால்வ்ல சென்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வந்து பால் ஷேப்ல இருக்கிறதால இது வந்து பால் டைப் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பால் வந்து ஃபுல்லா வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னாக்கா அந்த பாலினுடைய அந்த ஹோல் ஏரியா வந்து ஃப்ளோ டைரக்ஷன் சைட்லயே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபுல்லா வந்து ஃப்ளோ ஆகும். ஹாஃப் ஓப்பன்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதனுடைய ஃப்ளோ ரேட் வந்து கண்ட்ரோல் ஆகும், கம்மியா இருக்கும். வால் வந்து ஃபுல்லி க்ளோஸ்ல இருக்கு அப்படின்றப்போ நமக்கு வந்து அதுல எந்த வித ஃப்ளோவுமே வந்து ஏற்படாது. ஸோ ஃபுல்லா வந்து ஸ்டாப் கண்டிஷன்ல இருக்கும். இதான் வந்து பால் வால்வ்ஸ். 7th ஒன் பார்த்தோம்னாக்கா நீடில் வால்வ். நீடில் வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதுல வந்து கீழ் நோக்கி ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீடில் வால்வ் அப்படின்றது வந்து ஹேவிங் ஸ்மால் போர்ட் அண்ட் த த்ரெட்டட் நீடில் ஷேப் பிளஞ்சர். ஸோ இதுல பார்த்தோம்னாக்கா இந்த போர்ட் அப்படின்றது வந்து இந்த ஏரியா தான். இது வந்து சின்னதா இருக்கும். இதுல வந்து த்ரெட்டட் நீடில் டைப் பிளஞ்சர் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்க்கு பதிலாக இங்க வந்து நீடில் பிளக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இது வந்து நீடில் வால்வ் அப்படின்னு சொல்றோம். It allows precise regulation of flow, generally only capable of relative low flow rate. ஸோ நமக்கு ஃப்ளோ ரேட் வந்து எந்த இடத்துலலாம் வந்து கம்மியா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த நீடில் டைப் வால்வை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்றது மூலயமா இதனுடைய இந்த சின்ன வழியா அதனுடைய ஃப்ளோ ரேட் வந்து லோவா எந்தெந்த இடத்துலலாம் தேவையோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த நீடில் வால்வை யூஸ் பண்ணிக்கலாம். A needle valve has a relatively small orifice with a long tapered seat and a needle shaped plunger on the end of the screw which exactly fits this seat. So நமக்கு இந்த லாங் ஷேப்பா இருக்கக்கூடிய இந்த நீடில் பிளக் வந்து அந்த சீட் ஏரியால வந்து போய் ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு இது வந்து லாக் ஆயிடும். க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுல வந்து ஃப்ளோ இருக்காது. ஸோ இது எந்த அளவுக்கு இந்த கான்டாக்ட் வந்து கம்மியா இருக்கோ அதை பொறுத்து ஃப்ளோ ரேட் வந்து டிபெண்ட் ஆகும். As the screw is turned and the plunger retract, flow between the seat and the plunger is possible. அதான் சொல்றாங்க. ஸோ நமக்கு அந்த பிளக்கும் இந்த சீட்டிங் ஏரியாவும் எந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து டிஸ்கிரைப் ஆகும். ஸோ எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து லோ ஃப்ளோ ரேட்ல ஃப்ளூயிட் ஃப்ளோ வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து நீடில் வால்வ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 8th ஒன் வந்து throttle valve. throttle valve-உடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா a type of butterfly valve. throttle valve அப்படின்றது வந்து பட்டர்ஃப்ளை வால்வுடைய ஒரு டைப்பு. It throttles the flow by changing the cross section area. ஸோ அந்த ஃப்ளோ வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவை பொறுத்து நம்ம ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். throttle valves are extensively used in automobile industry. Cross section area changes as the throttle butterfly plate is rotated. Maximum flow அப்படினு பார்த்தோம்னாக்கா plate is completely parallel to the pipe and flow direction. Zero flow அப்படிங்கிறது வந்து plate is perpendicular to the pipe and flow direction. ஸோ இது வந்து நமக்கு வந்து throttle valve இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தா நம்ம இந்த டிஸ்க் வந்து இந்த மாதிரி சென்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கினுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். அதை பொறுத்து தான் அதனுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து அமையும். இதுல வந்து பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் ஃப்ளூயிட் ஃப்ளோன்னு பார்த்தோம்னாக்கா அந்த டிஸ்க் வந்து பார்த்தாக்கா பைப்பினுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ டைரக்ஷனுக்கு பேரலா இருந்துச்சு, அதாவது இந்த ஷேப்ல இருந்துச்சுனாக்கா மேக்ஸிமம் ஃப்ளோ ரேட் வந்து இருக்கும். அதுவே வந்து இந்த ஃப்ளூயிட் போகக்கூடிய அந்த ஃப்ளூயிடுக்கு பர்பெண்டிகுலர், அதாவது இந்த மாதிரி ஹரிசாண்டலா வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுல வந்து ஜீரோ ஃப்ளோ, அதுல வந்து ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெண்டு டைப் வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ throttle valve அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வந்து ஆட்டோமொபைல்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து மேனுவலா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியுமே அந்த ஃப்ளோ ரேட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். 9th ஒன் வந்து கண்ட்ரோல் வால்வ். கண்ட்ரோல் வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அது நேம்லயே கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் வால்வ். ஸோ ஃப்ளூயினுடைய ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்வ் தான் வந்து கண்ட்ரோல் வால்வ். The control valve is used to control the fluid flow. It considered as a variable orifice positioned by an electric or pneumatic actuator in response to impulse or signal from the controller. ஸோ ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோவை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்வ் தான் வந்து கண்ட்ரோல் வால்வ். இதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரிக் கண்ட்ரோல் வால்வ், நியூமேட்டிக் கண்ட்ரோல் வால்வ் அண்ட் செல்ஃப் ஆப்ரேட்டட் பிரஷர் கண்ட்ரோல் வால்வ். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளூயினுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. 10th ஒன் வந்து பார்த்தோம்னாக்கா ஆங்கிள் வால்வ். ஆங்கிள் வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
So explanation வந்து an angle valve is control valve in which one opening or port is aligned with the valve stem. The part that controls the opening and closing of the valve and the other is arranged at right angle to it. ஆங்கிள் வால் அப்படின்றது வந்து அந்த நேம் இட் செல்ஃப் அது வந்து டிஸ்கிரைப் ஆகுது. ஸோ ஆங்கிள் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ளூயிடனுடைய ஃப்ளோ வந்து ஒரு சைடு வந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தோம்னாக்கா அதுல இருந்து பெர்பெண்டிகுலரா 90 டிகிரி வந்து அது வந்து டைவர்ட் ஆகி போகுது. ஸோ அதாவது அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோனுடைய ஆங்கிளை சேஞ்ச் பண்ற இடத்துலலாம் வந்து நம்ம அந்த ஆங்கிள் வால்வை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளக்கு அது இந்த சீட் வந்து நம்ம பாடியினுடைய சீட் ஏரியாவில் வந்து லாக் ஆச்சு அப்படின்னாக்கா ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனுடைய கான்டாக்ட் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதை பொறுத்து அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக பைப்பிங் கனெக்ஷன்லாம் பார்த்தாக்கா எல்போ பைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதனுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஒரு டைரக்ஷன்ல இருந்து அதனுடைய பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் கன்வெர்ட் பண்ற இடத்துல நம்ம அந்த ஆங்கிள் வால்வ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ் யூஸ் பண்றது ஆங்கிள் வால்வ்ஸ். 11th ஒன் பார்த்தோம்னாக்கா 3-way வால்வ். 3-way வால்வ் அப்படின்றது வந்து வால்வ்ல வந்து 3 வேஸ் இருக்கும். ஸோ அந்த 3 வே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றது மூலயமா ஒன்று நம்ம அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து டைவர்ட் பண்ணலாம், இல்லைனாக்கா நம்ம வந்து மெர்ஜ் பண்ணலாம். ஸோ 3 அப்படின்றது பார்த்தோம்னாக்கா 3 pipeline connections provide generally converging or diverging. அதாவது fluid flow வந்து மிக்ஸ் பண்றதுக்கும் அதை வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து இந்த 3-way டைப் வால்வு. Best design use cage style trim for positive valve plug guiding and ease of maintenance. Variation includes trim material selected for high temperature services. Actuator selection demand careful consideration, particularly for construction with unbalanced valve plug. ஸோ இந்த 3-way வால்வ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா 2 சைட்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளோவை ஒரே சைட்ல நம்ம வந்து மெர்ஜ் பண்றதுக்கும் ஒரு சைட்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளோவை 2 சைடா நம்ம வந்து டைவர்ட் பண்றோம் அப்படின்ற அந்த 2 விதமான அப்ளிகேஷனுக்குமே வந்து இந்த 3-way வால்வ்ன்றதை யூஸ் பண்ணி நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 3-way வால்வ்ஸ் வந்து யூஸ் ஆகுது. 12th ஒன் பார்த்தோம்னாக்கா பட்டர்ஃப்ளை வால்வ். பட்டர்ஃப்ளை வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நேம் இட் செல்ஃப் அதுல வந்து டிஸ்கிரைப் ஆகுது பட்டர்ஃப்ளை வால்வ். பட்டர்ஃப்ளை அப்படின்றது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுனாக்கா நம்ம இதுல யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்கினுடைய டைப் வந்து பாக்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஷேப்ல இருக்கிறதால இதை வந்து பட்டர்ஃப்ளை டைப் பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். A butterfly valve is a rotary motion valve that is used to stop, regulate and start the fluid flow. Butterfly valves are easily and quickly operated because a 90-degree rotation of a hand wheel moves the disc from fully closed to the fully open position. Larger butterfly valves are actuated by hand wheels connected to a stem through the gear that provide mechanical advantage at the expense of speed. ஸோ இதுல நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த டிஸ்கை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்றது அது எந்த டிகிரி அதனுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோவுக்கு அந்த ஃப்ளோ டைரக்ஷனுக்கு பேரலா இருந்துச்சுனாக்கா ஃப்ளோ வந்து ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுனாக்கா ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் யூஸ் பண்றது மூலமா நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்றதுக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கும் பட்டர்ஃப்ளை வால்வை வந்து யூஸ் பண்ணலாம். பெரிய சைஸ் வால்வ் எல்லாமே வந்து ஹேண்ட் வீலை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கியர் சிஸ்டமை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு முடியும். ஸோ பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கிறதால இது வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்றோம். 13th ஒன் வந்து செக் வால்வ். செக் வால்வுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் வால்வ் அப்படின்றதோட நேம்லயே தெரியும். செக் அப்படின்றது வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளோ அலோ பண்ணும், இன்னொரு சைடு வந்து ஃப்ளோ வந்து அலோ பண்ணாது. A check valve, clock valve, non-return valves or one-way valve is a mechanical device. A valve which normally allows fluid, liquid or gas to flow through only one direction. So இந்த check valve இருக்குன்னா அதுல வந்து flow வந்து ஒரு சைடு மட்டும்தான் வந்து பாசிபிள், இன்னொரு சைடு வந்து ரிட்டர்ன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அலோ பண்ணாது. அதனால இது வந்து check valve. They are operated entirely by reaction to the line fluid and therefore do not require any external actuation. Line fluid பேஸ் பண்ணி அதோடைய ஃப்ளோ பேஸ் பண்ணி இது வந்து ஆப்ரேட் ஆகும். இதுக்கு எக்ஸ்டர்னலா வந்து ஆக்சுவேட்டர் வைக்கணும்ன்ற அவசியம் எதுவும் இல்லை. ஸோ செக் வால்வ் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவை ஒரு டைரக்ஷன்ல அலோ பண்ணும், ஒரு டைரக்ஷன்ல வந்து ரிட்டர்ன் வர்றதை வந்து அலோ பண்ணாது. அதுக்கு யூஸ் பண்றதா வந்து செக் வால்வ்.
ஸோ இது நம்ம எல்லாமே வந்து சைக்கிள்ல வந்து காத்தடிக்கிற இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அதுல வந்து பார்த்தோம்னாக்கா மவுத் இருக்கும். அந்த மவுத் பார்த்தோம்னாக்கா நம்ம பம்ப் வழியா காத்தடிக்கும் போது உள்ள மட்டும் போகுமே தவிர உள்ள இருக்கிற காத்து வெளியே வர்றதுக்கு அந்த வால் டியூப் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ல தான் வந்து இந்த செக் வால்வ் அப்படின்றது வந்து ஆப்ரேட் ஆகுது. 14th ஒன் பார்த்தோம்னாக்கா ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ். அதோடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. So relief and safety valves prevent equipment damage by relieving accidental over pressurized fuel system. So இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா pressurized systemல வந்து ஆக்சிடென்ட் ஆகாம அதை வந்து ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ்ஸ். A spring loaded valve is held closed by the tension of a spring against the design pressure of the pressure vessel, piping, pumps and other pressurized contaminant. ஸோ இந்த ஸ்ப்ரிங் அப்படின்றது வந்து லோட் பண்ணியிருக்கும். இது எதை பொறுத்துனாக்கா இது உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிட் ப்ரெஷரை பேஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் லோடட் சிஸ்டம் இருக்கும். இன்கேஸ் இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோல வந்து ஏதாவது ஹை ப்ரெஷர் வருது இல்லை வந்து வேற ஏதாவது டிஃபரன்ஸ் வருது அப்படின்னாக்கா அதை பொறுத்து இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் வந்து ஆப்ரேட் ஆகி நமக்கு எந்த வித ஆக்சிடென்ட்டும் ஏற்படாத அளவுக்கு சேஃபா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பைலட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ். அதனுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. So the pressure of fluid inside a relief valve exceeds the self point pressure. Valves open automatically and pressure on it or the equipment is relieved. ஸோ ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ சிஸ்டம்ல அதுல செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரெஷர் பாயிண்டை விட அதிகமான ப்ரெஷர்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்றப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பைலட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் சேஃப்டி வால்வ்ஸ் as it ensure safety of the instrument with which it is attached. When this pressure exceeds the mechanical set point defined by a spring elastic constant, the spring is compressed and the fluid flow starts. So ஒரு fluid flow ஆகக்கூடிய சிஸ்டம்ல அதனுடைய பாயிண்ட்ல பர்டிகுலர் பாயிண்ட்ல இவ்வளவு ஃப்ளோ தான் இருக்கணும், இதோட ப்ரெஷர்ல தான் வந்து ஃப்ளோ ஆகணும்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அதை விட வந்து அதிகமா போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்ப்ரிங் லோடர் சிஸ்டம் வந்து அதனுடைய கெப்பாசிட்டியை ரீச் பண்ணும்போது அதுவே ஆப்ரேட் ஆகி எக்ஸஸா இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து ரிலீஃப் பண்ணிவிடும். அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதா வந்து பைலட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ்ஸ். 16th ஒன் பார்த்தோம்னாக்கா ஃபுட் வால்வ். ஃபுட் வால்வ் ஆர் a type of check valve and are placed at the pump's wet well. A foot valve is created with a large flow area than actual pipe size to make sure that there is less head loss. So இந்த ஃபுட் வால்வ் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லயுமே வந்து சம்ப் இருக்கும். ஸோ சம்ப்ல இருந்து தான் வந்து மோட்டார் கனெக்ஷன் மூலயமா பைப்ல வந்து தண்ணியை வந்து மேல டேங்குக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்போ அந்த சம்ப்ல லாஸ்ட்ல அந்த பைப் வந்து முடிகிற இடத்துல சம்ப் கூட கான்டாக்ட் இருக்கிற இடத்துல பார்த்தோம்னாக்கா அந்த ஃபுட் வால்வ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே ஆர் நோன் ஃபார் கீப்பிங் த கண்டினியூஸ் பிரசன்ஸ் ஆஃப் சக்ஷன் வித் த சம்ப். ஸோ இது பார்த்தோம்னாக்கா இது வந்து எக்ஸஸா அதாவது ஃப்ளூயிட் அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை வந்து சக் பண்ணி எடுத்துக்கிட்டு அது வந்து நம்மளுடைய மோட்டாருக்கு வந்து போறதுக்கு வந்து அலோவ் பண்றது தான் வந்து இந்த ஃபுட் வால்வ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா காக் வால்வ் 17th ஒன். அதனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது மோஸ்ட்லி எதுலன்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய எல்லாருடைய கியர் பைக்லையும் பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஃபியூவலை ஆன் ஆஃப் பண்ற சிஸ்டம்க்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த காக் வால்வ். A cock valve is a valve with an axial rotating closure member used for turning on, off or setting and located at 90 degrees to the direction of the flow which passes through it. Cocks are mainly used for turning on, off but can be adapted for regulating function with a special throttle. ஸோ இதை வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு ஸோ இதை வந்து ஃபியூவல் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த காக் வால்வ் யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம வந்து ரெகுலேட் பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் ஆன் ஆஃப் பொசிஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 18th ஒன் பார்த்தோம்னாக்கா ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ். அதோடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேம் இட் செல்ஃப் டிஸ்கிரைப்ஸ் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்வ் தான் வந்து ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ். Providing a constant downstream pressure independently of the upstream pressure and of the flow rate.
So the pilot assembly controls the opening and closing of a main body valve. Flow is controlled by varying the pressure in the pilot assembly by turning the set screw of the pilot pressure reducing valve. So some particular pressure la flow வந்து இருக்குது, fluid flow வந்து இருக்கு அப்படினாக்கா அது வந்து அதிகமாகிற பட்சத்துல அதனுடைய excess flow வந்து வெளியே வந்து அவுட் ஆயிடும். கம்மியா இருக்கிற பட்சத்துல அதனுடைய fluid flow வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகிறது யூஸ் பண்றதா வந்து இந்த pressure reducing valve. Flow is controlled by varying the pressure in the pilot assembly by turning the set screw on the pilot pressure reducing valve. Closing the screw closes the main valve. Opening the screw causes the main valve open. So இதை பேஸ் பண்ணி தான் வந்து pressure reducing valve வந்து ஆப்ரேட் ஆகுது. 19th one வந்து pneumatic valve. Pneumatic valve உடைய symbol இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. So pneumatic valve அப்படின்றது வந்து the most common type of final control element in chemical processing which regulates the fluid flow. Pneumatic அப்படின்றது வந்து air driven. Pneumatic அப்படினாலே air சம்பந்தப்பட்டது. So pneumatic means air driven. The control valve consists of an actuator. The valve itself is divided into body and trim. So valve அப்படின்றதாலே body trim னு சொல்லி ரெண்டு ஏரியாவை வந்து டிவைட் பண்றாங்க. body அப்படின்றது வந்து consist of housing for mounting the actuator and connectors. இது எல்லாமே வந்து bodies. trim அப்படினு பார்த்தோம்னாக்கா valve குள்ள இருக்கக்கூடிய internal components like plug, valve seat and valve strings எல்லாமே வந்து trim அப்படினு சொல்லி சொல்றோம். So pneumatic valve அப்படின்றது வந்து pneumatic flow வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுறதா வந்து pneumatic valves. 20th பார்த்தோம்னாக்கா மோட்டார் ஆப்ரேட்டட் வால்வ். மோட்டார் ஆப்ரேட்டட் வால்வ்னாக்கா இந்த மாதிரியான சிம்பிள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. A valve type that uses an electric motor to open or close actuated electrically. So நம்ம வால்வ் எல்லாமே வந்து ஆக்சுவேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கோம். இந்த டைப் ஆஃப் வால்வ்ல பார்த்தோம்னாக்கா மோட்டார்ன்றது வந்து மேல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. சோ அந்த மோட்டாருக்கு நம்ம பர்టిక్యులர் இன்புட் கொடுக்கும்போது அந்த இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த மோட்டார் வந்து ஸ்டெம்மை வந்து ஆப்ரேட் பண்ணி நமக்கு ஆன் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷன்ல நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு மேனுவலா இல்லாம மோட்டரை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்றது தான் இந்த மோட்டார் ஆப்ரேட்டட் வால்வ். Internally, the motorized valve is generally identical to a manual valve of the same type. Motorized valve mechanism are prevented from the advancing too far by using a set of electrical limits which cuts the motor supply when a valve is either fully opened or closed. When the valve needs to be adjusted again, the motor direction is simply reversed to turn the valve in the opposite direction. So இதுல வந்து மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு சைடு வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து வால்வ் வந்து ஓபன் பண்ணும். ஸோ அதுவே நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஆப்போசிட் சைட்ல வந்து ரொட்டேட் ஆகி அதை வந்து ஓப்பன் ஆனதை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மோட்டரை யூஸ் பண்ணி பண்றதால இது வந்து மோட்டார் ஆப்ரேட்டட் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். 21 பார்த்தோம்னாக்கா solenoid valve. இதுல வந்து solenoid switch வந்து யூஸ் பண்ணுவாங்க. The solenoid converts electrical energy into mechanical energy which in turn opens or closes the valve mechanically. The fluid controlled by the solenoid valve enters the valve through the inlet port. The fluid must flow through the orifice before continuing into the outlet port. So நமக்கு solenoid-உடைய important parts-லாம் இதான். So இது first one வந்து பார்த்தீங்கன்னா valve body, second வந்து inlet port. Inlet port மூலமா நமக்கு வந்து fluid flow வந்து இருக்குது. Third one வந்து outlet port. Fourth பார்த்தீங்கன்னாக்கா coil solenoid. Fifth one வந்து coil winding. Sixth one பார்த்தீங்கன்னாக்கா lead wires. So இது coil winding. இது வந்து lead wires. wire மூலமா தான் அது வந்து ஆப்ரேட் ஆகும். செவன்த் ஒன் பார்த்தோம்னாக்கா பிளஞ்சர் வந்து சென்டர்ல இருக்கும். எயித் ஒன் பார்த்தோம்னாக்கா ஸ்ப்ரிங் சிஸ்டம். நைன்த் ஒன் பார்த்தோம்னாக்கா ஆரிஃபைஸ். ஸோ இது மூலயமா தான் நம்மளுடைய இந்த பிளஞ்சர் வந்து ஆப்ரேட் ஆகி இந்த பிளஞ்சர் எந்த அளவுக்கு ஓப்பன் க்ளோஸ்ல இருக்கோ அதை பொறுத்து இன்லெட் வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நமக்கு அவுட்லெட்ல வந்து நமக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்கும். The fluid must flow through the orifice before continuing into the outlet port. The orifice is closed and opened by the plunger. Solenoid valves are the most frequently used control elements in fluidics. So solenoid valves வந்து electrical energy mechanical energy convert பண்ணி யூஸ் பண்றது தான் வந்து இந்த solenoid valves.
லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆப்ரேட்டிங் வால்வ்ஸ், அதனுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம்னாக்கா a valve stem extension bring the operating device close to the surface, eliminating the need for heavy long valve struggling to find the operating device. Extension stems are used to operate from a distance with or without flow stands. Extra long stems must guided by the support. ஸோ இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வால்வினுடைய ஆன் ஆஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது தான். இன்கேஸ் ஏதாவது ஒரு பள்ளமான இடத்துல வந்து நார்மலான ஃப்ளோர் ஹைட்டை விட லோவர் ஹைட்டில் பார்த்தோன்னாக்கா வால்வ் ஏதாவது இருக்குதுனாக்கா அதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டைமும் வந்து நம்ம பள்ளம் தோண்டி கீழே இறங்கி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்து நமக்கு ஸ்டெம்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே கனெக்ஷன் கொடுத்துட்டு ஹேண்ட்வீல் மேலே கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம கீழே இறங்காமலே நம்ம இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருந்துகிட்டே அதை ஆப்ரேட் பண்ணுறது மூலியமா அடியில் ஃப்ளோருக்கு வந்து பிலோ ஃப்ளோர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த வால்வ் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டெம் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் வந்து ஸ்டெம்மை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதால எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆப்ரேட்டிங் வால்வ் அப்படின்னு சொல்லி பேரு. எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆர் நார்மலி furnished complete with rod, coupling, top nut, set screw and pins. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் வால்வ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா வால்வ் வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. வேரியிங் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ, அதனுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து வேரி பண்ணுறதுக்கு அதிகமாகிறது குறைக்கிறது அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலிங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் எந்த டைரக்ட் சைடு போதோ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெகுலேட்டிங் டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம் ஆர் ப்ராசஸ் ப்ரெஷர். ஸோ ஒரு ப்ராசஸ்ல அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோனுடைய ப்ரெஷரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ப்ராசஸ்க்கு தேவையான அளவு ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்க முடியும். ரிலீவிங் காம்பனன்ட் ஆர் பைப்பிங் ஓவர் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வால்வ்ஸை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் வால்வ்ஸ் அப்படின்னு எடுத்துனாக்கா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், வாட்டர் சப்ளை சிஸ்டம், pharmaceuticals, chemical plants, power plants, HVAC system, food and beverage industry சொல்லிட்டு எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து வால்வ்ஸ் அப்படின்றது வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னாக்கா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குரூட் ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றோம். வாட்டர் சப்ளை சிஸ்டம்ல வந்து வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கும், pharmaceuticals வந்து ஃபார் ஸ்டெரைல் ஃப்ளூயிட் ஹேண்ட்லிங் பண்றதுக்கும், கெமிக்கல் பிளான்ஸ்ல பார்த்தோம்னாக்கா கரோசிவ் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்லையும், பவர் பிளான்ஸ்ல வந்து ஸ்டீம் அண்ட் வாட்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கும், HVAC சிஸ்டம்ல ஹீட்டிங் அண்ட் கூலிங் ரெகுலேஷன் பண்றதுக்கு, ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனாக்கா கிளீன் அண்ட் ஹைஜீன் ஃப்ளோ சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஏரியாலுமே வந்து வால்வ்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஃப்ளூயிட் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து யூஸ் பண்றோமோ, அதாவது ஏரா இருக்கட்டும் லிக்விடா இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா வந்து பைப்லைன் போற எல்லா இடத்துலையுமே வந்து வால்வ் அப்படின்றது வந்து கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வால்வ் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து வால்வுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வால்வினுடைய டைப்ஸ் பற்றியும் அதனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.